காவேரியோட குடும்பம் வந்து காவேரியோட பெட்டியை வந்து பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அம்மா கதறி கதறி அழறாங்க. இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்டுட்ருக்காங்க காவேரி கிட்ட. காவேரி என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து விஜயும் தாத்தாவும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓடி வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் தப்பு, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்ல வராரு. அதே மாதிரி தாத்தாவும் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாரு. வந்து பசுபதியும் அவங்க கேங் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து எதுக்காக இவங்ககிட்ட போய் கெஞ்சுறீங்க, இவங்களா ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட போக முடியாது, கரெக்டாக விஜய் அக்ரிமெண்ட் போட்டு பக்காவாக கல்யாணம் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி ஒரு வருஷம் கழித்து கரெக்டாக வந்து வேணான்னு சொல்கிறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது, அதனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் போய் அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து சொல்கிறாரு. மாமா சொன்னால் கேளுங்க மாமா, அவங்ககிட்ட எதுக்காக நீங்கள் கெஞ்சிடும், அதான் வந்து கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து விஜயை அமிச்சிட்டான்ல, அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா மாப்பிள்ள, தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடுறாங்க, உங்களுக்கு என்ன நடந்தது என்னென்னு தெரியுமா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நான் பண்ண தப்பால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு, நான் தேவையில்லாமல் வந்து வெண்ணாவை அனுப்ப போய் தானே விஜய் இவ்வளோ கஷ்டப்பட்டா, என்னை மன்னிச்சிட்டு விஜய் அப்படி சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் செம்மையாக காண்டாகிறாரு. புரியுது நீ எவ்வளோ கோவப்படுறேன்னு எனக்கு நல்லா புரியுது, நான் வெண்ணிலா கிட்டேருந்து உன்னை பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தம், அதான் நீ கவலை இல்லைல்ல, இதுமாரி வெண்ணிலா வந்துட்டால, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுப்பா, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் உன்னை வந்து இதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், முக்கியமாக வெண்ணாவும் நீயும் சந்தோஷமாக வாழணும்ப்பா, எனக்கு அதான்ப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி குழப்பறாரு. அதெல்லாம் கேட்டு வந்து இன்னும் அழறாங்க காவேரி அவங்க அம்மா, என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, உங்கள் பொண்ணு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்டில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கா, அந்த அக்ரிமெண்ட்டும் கரெக்டாக முடியுது, இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கப்புறம் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கூட கிடையாது, ஏன்னா வந்து விஜய்க்கு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போயிடுறது தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. உடைய சித்தப்பா வாய் மூடுறீங்களா, பெரிய தேவையில்லாத எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டுறாரு. உடனே வந்து ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் பேசுகிறீங்க, காவேரி எங்கள் வீட்டு மருமக, அவள் விஜயோட பொண்டாட்டி, அவள் இங்கே தான் இருப்பாங்க, எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு உடனே கையெடுத்து கும்பிட்றாங்க தாத்தாவை. காவேரி போதும் தாத்தா போதும், நீங்கள் எனக்காக பேசுனது எல்லாமே போதும் தாத்தா, தயவு செய்து விட்டுருங்க தாத்தா, இப்போ அவர் சொன்னது கரெக்டு தானே தாத்தா, ஒரு வருஷம் கழித்து அவர் தான் என்னை அமுச்சு விட்டுட்டார்ல, துணிமெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ கிளம்புன்ட்டார்ல, நானும் கிளம்பிட்டேன்ல தாத்தா, இதுக்கப்புறம் என்ன இருக்குது, அவர் கொஞ்சமாவது யோசிச்சாரா, நீங்கள் வந்து என் மேலே அன்பாக இருக்கீங்க தாத்தா, உங்கள் பேத்தியாக என்றைக்குமே உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்வேன், அதில் எந்த குறையும் நான் வைக்கலைன்னு நான் நினைக்கிறேன், இப்போ மட்டும் கிடையாது, எப்போவுமே நீங்கள் என் மனசில் வந்து தாத்தாவாக தான் இருப்பீங்க, உங்களை சொந்த தாத்தாவாக தான் நினைக்கிறேன் தாத்தா அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் வந்து காவேரி நான் சொல்கிறது கேளு காவேரி அப்படி சொல்ல வராரு. ப்ளீஸ் காவேரி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்றாரு. இப்போது பரவாயில்லைங்க, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், என் மனசு வந்து காயப்பட போகுது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் காயப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதுக்குங்க பொய்யா நாடகம் ஆடணும், தேவையில்லாமல் எதுக்கு பொய்யா பேசணும் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் உண்மையாக நீங்கள் வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச வெண்ணா கூட நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தலையிட மாட்டேன், ஏன்னா எனக்கு தான் அந்த ரைட்ஸே கிடையாது, கரெக்டாக ஒரு வருஷம் தான் முடிஞ்சு போச்சே அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். கவிர் நீ என்னடி சொல்கிற, ஏடி இப்படிலாம் பேசுகிற, நீ தாண்டி எனக்கு வேணும், ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கொடி, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியலையே, ஐயோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உனக்கு நான் எல்லாத்தையும் புரிய வச்சுருக்கணும், நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, நான் புரிய வைக்காமல் விட்டுட்டேன், சாரி காவேரி, சொன்னால் கேளு காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே வந்து காவேரி வந்து கையை எடுத்துடுறாங்க. நீங்களாவது சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு தெரியும்ல காவேரி வந்து நம்ம மேலே நான் உயிரே வச்சுருக்கா அத்தை, அப்படிலாம் கிடையாது அத்தை, அவள் தப்பாக புரிஞ்சுருக்கா அத்தை, போதும் விஜய் தயவு செய்து நிறுத்திக்கிங்க, இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. கங்காவை பார்த்துட்டு வந்து சிஸ்டர் ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க சிஸ்டர், இல்லை நாங்கள் எல்லாமே கேட்டுட்டோம், காவேரி ஒவ்வொரு நாளும் வந்து என்றைக்கு வந்து வந்தாலும் வெண்ணிலா அன்னையிலேருந்து அழுதுட்டு தான் இருக்கா, தினமும் என்கிட்ட புலம்புவா, நான் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ தானே புரியுது நீங்கள் எல்லாம் பக்காவாக தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து டாக்குமெண்ட்டில் வந்து சைன் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு சைன் வாங்கியிருக்கீங்க, அது மட்டும் கிடையாது இன்றைக்கி எடுத்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு போன்னு சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு இப்போ கடைசியில் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா வந்து நாங்கள் கஷ்டப்படுவோம்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் வந்து என்ன சொல்கிறேன்னு தவிக்கிறாரு. ஐயோ நான் எல்லாத்தையும் முன்னாடியே காவேரி கிட்ட சொல்லியிருக்கணும், இப்போ காவேரி வந்து இப்படி நிற்கிறாரு, நான் இப்படி புரிய வைப்பேன் காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு. ப்ளீஸ் தாத்தா சொல்லுங்கள் தாத்தா, காவேரி தான் என் வாழ்க்கைன்னு சொல்லுங்கள் தாத்தா, அவன் நம்ப மாட்டேங்கிறா தாத்தா, ப்ளீஸ் தாத்தா அப்படி சொல்லிட்டு அழுகுறாரு.